அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் தனித்திறன் ஆற்றலை வெளியே கொண்டு வருவதுதான் கல்வி. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 2008லிருந்து 2024 வரைக்கும் அரௌண்ட் 16 இயர் ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் இருக்கும் தனித்திறன் ஆற்றலை வெளியே கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்க நம்ம லயலா காலேஜில் படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைடும், நம்ம காலேஜுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ட்ரெயினர்ஸ் இந்த சைடும் இருக்கிறாங்க. நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட்டு 4 இயராக லேர்ன் பண்ண அந்த ஸ்கில்க்கு ஃப்யூச்சரில் என்ன ஸ்கோப் இருக்கும், ஃப்யூச்சரில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரெயினர்ஸ்கிட்ட கொஷின் கேட்க போகிறாங்க. அதுக்கு அந்த ட்ரெயினர்ஸ் ஆன்சரும் பண்ண போகிறாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. Good evening. My name is Shahana from Final CSC. So currently we are undergoing training in Java programming. So my question is, what is the scope of Java in current scenario or in our current job market? ஜாவா படிக்கிறனால என்ன ஸ்கோப்புன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ ஜாவா படிக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ லைக் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் ஏஐ கம்பேர் பண்ணும்போது ஜாவா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஏஐலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் கோட் எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டடாக இருக்கும். லைக் இங்கே பார்த்தீங்க ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம். என்ன தான் ஏஐ ஆட்டோமேட் பண்ணாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜாவா கோட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ என்றைக்குமே டெஸ்ட்ராய் ஆகாது இந்த சப்ஜெக்ட். ஸோ இது ஃப்யூச்சரில் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஹாய் சார், ஐம் த்ரிஷா ஃப்ரம் ஃபைனல் இசி. சார், இப்போது நான் கற்றுட்டு இருக்க ப்ரோக்ராம்னா நம்மளுக்கு என்ன சாஃப்ட்வேர்னால் ஆர்டினோவும் ராஸ்பெரி பையும். ஸோ நம்ம இதை கற்றுக்கனால எங்களுக்கு பிறகு என்னென்ன ஜாப் வேக்கன்சிலாம் இருக்குது? 60 to 70% கம்பெனிஸில் இண்டஸ்ட்ரீஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்டினோ அண்ட் ராஸ்பெரி பை ப்ரோட்டோடைப், ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணல ப்ரோட்டோடைப்பை ஃபஸ்ட் ரெடி பண்ணுவாங்கள்ல, அதுக்கு ஆர்டினோ அண்ட் ராஸ்பெரி பையில் தான் ப்ரோக்ராம்ஸ் எழுதி ஒரு ரோபோட்ஸ் ஏஐ ரோபோட்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கான ட்ரோன் டெவலப்மெண்ட், அதுக்கெல்லாம் நமக்கு ப்ரோட்டோடைப் எதில் ரெடி பண்ணுவோம் ஆர்டினோ அண்ட் ராஸ்பெரி பையில் தான் நமக்கு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை கம்யூனிகேட் பண்ணி நமக்கு எம்பெடட் சிஸ்டம் உருவாக்கி அதில் ப்ரோக்ராம் எழுதி அடுத்தது லெவல் பண்ணுறாங்க. ஹலோ சார், ஐ எம் சுஜித்ரா ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். இப்போ நாங்கள் 1 வீக்காக கேடியாங்கிற சாஃப்ட்வேர் படிச்சுட்ருக்கோம். அஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு ஏன் அந்த கோர்ஸ் பண்ணணும், ஃபர்தராக நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது? அக்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்யூச்சரில் எல்லாமே மிஷினரிஸாக மாறிக்கிட்டு இருக்குது. அப்படி தானே? மேனுவல் ஒர்க்காக குறைச்சிட்டு மிஷினரிஸாக எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம லைக் புது மிஷினரிஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதோட ஃபார்மிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் இந்த ஸ்டோரேஜ்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி நம்ம நீட்டாக பண்ணுறதுக்கு இந்த கேட்டியா சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ மோஸ்ட்லி ரொம்ப எம்என்சி கம்பெனிஸ்லாம் இந்த கேட்டியா சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப கம்பெனிஸில் அக்ரி மட்டும் இல்லாமல் எல்லா அது மெக்கானிக்கல், ஆட்டோ, ஏரோஸ்பேஸ் சம்மந்தமாக இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வேக்கன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹலோ சார், ஐ ஆம் அயனா ஃப்ரம் சிவில் டிபார்ட்மெண்ட். என்னோடய கொஸ்டின் என்னென்னா, நாங்கள் இப்போது ரிவர்ட் ஆர்கிடெக்சர் படிச்சுட்ருக்கோம். இப்போது ஃப்யூச்சரில் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடெக் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு காம்படிஷன் வருமா? அப்படி தான் என்னோடய கொஸ்டின். நிறையா கம்பெனிஸில் சிவில் இன்ஜினியருக்கு ரொம்ப வேக்கன்சி அதிகமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் லைக் ரிவீட் ஆர்கிடெக்சர் பிடெக் ஆர்கிடெக்ட் தான் அவங்க மேக்ஸிமம் ஹையர் பண்ணுறாங்க. இப்போது நம்ம சிவில் ஆர்கிடெக்ட் பண்ணோம்னா நமக்கு சைட் நாலேஜ் இருக்குது, QC இன்ஜினியர் நிறைய வேலை இருக்குது. அண்ட் தென் நம்ம டிசைனிங் பண்ணோம்னா இன்னமும் நமக்கு ஸ்கோப் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு இவங்க காம்படிஷன், இவங்க தான் காம்படிஷனுங்கிறது அந்த மாதிரி கொஸ்டினே இல்லைங்க. ஹலோ சார், ஐ எம் பவித்ரா ஃப்ரம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். நான் இப்போ மெடிக்கல் கோடிங் படிச்சுட்ருக்கேன். என்னோடய கொஸ்டின் என்னென்னா, இது மெடிக்கல் கோடிங் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அப்ராட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எம்என்சியில் மட்டும்தான் இருக்குது. எம்என்சியில் வேறு இன்சூரன்ஸ் கிளைம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும்? So actually medical coding is not only used for foreign countries. Even medical coding is used in globally, including India. So all the healthcare companies and hospitals, they are recruit the more medical coders to manage their patients' data. So even though in India, in approximately there are 400 to 500 companies are present.
So there are more requirements. Due to that requirements only, they are opened the many more companies. And even the last 1 year, there are 30 to 40 new companies are opened. So we no need to worry, everyone will get the job on this field. Okay, thank you. Good evening to everyone. I am Arundhati from CSE department. என்னோட கொஸ்டின் என்னென்னா, நம்ம ட்ரைனிங்கில் வந்து பைத்தான், ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறையா இருக்குது. லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் வந்து ஏன் எங்களுக்கு கொடுக்கல? நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி டெக்னாலஜி பற்றி லேர்ன் பண்ணல? எதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும் பற்றி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம்? இப்போ பைத்தான் படிக்கிறோம். பைத்தான் மோர் தென் எனஃபா நம்மள ஜாப் போகிறதுக்கு? இல்லை ஃப்யூச்சரில் நம்ம இந்த பைத்தான் வச்சே சர்வே ஆக முடியுமான்னு கேட்குறீங்க. பைத்தான் இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ். பைத்தான் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் என்டரிங் இன் டு த ஸ்டேஜ். சரிங்களா? பைத்தான் நீங்கள் மாஸ்டர் ஆன பிறகு உங்களோட லேர்னிங் ஃபுல் ஸ்டாக் இருந்தாலும் சரி, தென் வேறு என்ன இருக்குது, அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லேர்னிங் உங்கள் டிபெண்ட்ஸ் தான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் என்னென்னா பைத்தான். அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போக முடியும். ஓகே, பைத்தான் இஸ் மோர் தென் எனஃப் டு get inside to the job culture. Good evening sir, I am Navin Kumar from biomedical engineering. இப்போ எங்களுக்கு வந்து மெடிக்கல் கோடிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எல்லாரும் சொன்னாங்க ஃபியூச்சரில் வந்து ஏஐ வந்து நிறையா ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு. இந்த மெடிக்கல் கோடிங்கை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா? So already AI is being part of the medical coding only. From starting to now itself, AI is the part. But it can't able to replace the humans. Why? Because it's making more errors compared to the humans. So that's why AI will not create any impact on this medical coding field. Maybe in future, it reduces the number of employees work. That's all. Good evening, sir. I am Amos Melvin from Robotics and Automation Department. நான் robotics student. ஆனால் நான் இப்போ ராஸ்பெரி பை அண்ட் ஆர்டினோ படிக்கிறேன். ஸோ இது வந்து ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக இல்லை, நான் ஜாபுக்கு போனால் எந்த மாதிரி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் இப்போ அடினோவுக்கு சி ப்ரோக்ராம் எழுதியிருப்பீங்க. ஆனால் ராஸ்பெரி பையில் பைத்தான் யூஸ் பண்ணுவீங்க. அது ஏஏ ரோபோட்டை உருவாக்குறதுக்காக நம்ம வந்து பைத்தான் லாங்குவேஜில் உருவாக்கி அதில் வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட் வந்து உருவாக்குவீங்க. நமக்கு வந்து ராஸ்பெரி பை வந்து மெயினாக நமக்கு வந்து பிரெயின். சரிங்களா? பிரெயின் ஆஃப் ஹார்ட் ஆஃப் த பார்ட் ஒரு ஏஏ ரோபோட்டுக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து நமக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம் படிக்கணும்ல, எம்பெடட் சிஸ்டத்தில் தான் நமக்கு வந்து மெயின் பார்ட்டே இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்டை காட்டிலும் நமக்கு தான் மெயின் ஒர்க்கிங்கே இருக்குது. மற்ற எல்லோரும் பாடிஸ் மட்டும்தான் உருவாக்குவாங்க. சரிங்களா? அதுக்கான ஆக்டிவேஷன் உயிர் கொடுக்கறதுக்கான, அந்த ரோபோட்டுக்கான உயிர் கொடுக்கறதுக்கான ஒர்க்கே யார்கிட்ட இருக்குன்னா நமக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்காக அட்வான்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ராஸ்பெரி பை அண்ட் ஐஓடி. ஓகேவா? ஹலோ சார், மை நேம் இஸ் செபிஸ்டன். நான் இசிஇ டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். என்னோட ட்ரைனிங் கோர்ஸ் வந்து ஆர்டினோ அண்ட் ராஸ்பெரி பை. இப்போது நீங்கள் இந்த ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? இந்த ட்ரைனிங் பீரியடில் எங்களால் பேசிக்ஸ் தான் கற்றுக்க முடியுது. இந்த பேசிக்ஸை வச்சு நாங்கள் எப்படி சர்வே பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் அட்வான்ஸாக எப்படி கற்றுக்கலாம்? உங்களுக்கு பேசிக்கோட அட்வான்ஸாக தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு அந்த 1 வீக் ஷார்ட் டேர்ம் கோர்சஸில் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸாக உங்களுக்கு இன்புட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இன்புட் கொடுத்துருக்கேன். அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டாகவே உருவாக்க முடியும். அதை வச்சு கொஞ்சம் நீங்கள் வந்து செல்ஃப் பிளானிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் கற்றுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்களாக ஒரு கோர்ஸ் சென்டரில் ஜாயின் பண்ணி கோர்சஸ் படிக்கலாம். இது ரிலேட்டடான கோர்சஸ். அப்படி இல்லைன்னா நீங்களாக தான் செல்ஃப் பிளானிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி உங்களை வந்து நீங்கள் தான் க்ரோ பண்ணிக்கணும். ஓகேவா? சார் சொன்ன மாதிரி தான் நமக்கு அந்த டைம், அந்த 10 days இருக்குன்னா அந்த 10 daysக்குள்ளே எவ்வளோ சாரில் உங்களுக்கு வந்து சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சொல்லி தந்திருக்காங்க. பட் அடிஷ்னலாக நீங்கள் வந்து இன்னும் தேவைப்படணும், இன்னும் எனக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம வெளியில் போய் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஐ எம் வில்பின் ஃப்ரம் ஐடி டிபார்ட்மெண்ட். எங்களுக்கு இப்போ பேசிக்காக பைத்தான் ப்ரோக்ராம் சொல்லி தந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஸ்கில்ஸ், என்ன டூல்ஸ்லாம் சொல்லி தருவாங்க அதை பற்றி? சார் இப்போது அந்த பையன் வந்து 2nd year படிக்கிறான். ஸோ 2nd yearல பைத்தான் லேர்ன் பண்ணிட்டான். தென் நெக்ஸ்ட் 3rd year ஃபைனல் இயரில் என்ன மாதிரி ப்ரோக்ராம் நீங்கள் சொல்லி தருவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ பைத்தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அடுத்து நீங்கள் வந்து லைக் வெப்சைட் பில்டிங் பண்ணணும், வெப்சைட் ரிலேட்டட் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் படிக்கணும், ஃப்ரேம் ஒர்க்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ் வேணாம், நான் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணல, ஸோ எனக்கு வந்து லைக் நான் வந்து மேக்ஸ் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வரும், நாங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஹலோ சார், ஐ எம் கோகுல்ராஜ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட். லாஸ்ட் ஃபியூ டேஸாக கேட்டியா கோர்ஸ் வந்து எனக்கு கண்டக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு கொடுத்த 7 daysல நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த பேசிக் லெவலில் வச்சு எங்களால்
ஜாப் காம்படிஷனை பிரேக் பண்ண முடியுமா? இப்போ நம்ம வந்து கேட்டையா வந்து பேசிக் லெவல் தான் எடுத்திருக்கோன்னு வைங்களேன். இப்போ நார்மலாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களை எடுத்த உடனே வந்து அவங்களோட ப்ராடக்டை டிசைன் பண்ண சொல்ல போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க உங்களை ப்ராசஸ் பண்ண வைக்கிறது உங்களுக்கு கேட்டையாவை பற்றி என்னென்ன டூல்லாம் தெரியும் அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம அதுக்கான பேசிக்ஸ் டூல்ஸ் அந்த இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அந்த பேசிக்ஸ் டூல் தெரிஞ்சாலே நெக்ஸ்ட்டு வந்து எப்படினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன ப்ராடக்டை டிசைன் பண்ணுறாங்களோ அது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபியூ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் இதுலேயும் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு தக்கன நீங்கள் ட்ரெயின் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். ஃபஸ்ட் நீங்கள் அந்த இதுனா அந்த கம்பெனிக்குள்ளே நுழையிறதுக்கான வே வந்து நான் பேசிக்ஸாக எடுத்தாச்சு. இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். அந்த பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு அங்கேயே ட்ரெயின் பண்ணுவாங்க. குட் ஈவினிங் சார். ஐ எம் ஜெபர்சன் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். நான் வந்து இப்போ கேடிஏ கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். இந்த கேடிஏ கோர்ஸ் படிக்கிறதுனால எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் சார்? ஸோ எப்படின்னா இது பேசிக்கலி இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்ஃபேஸ் டிசைன் பேஸ் பண்ணது. அதாவது கார் பாடிஸ், ஃப்ளைட் பாடிஸ், இந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கேட்டையால் நிறையா இருக்கும். ஓகேவா? இதை வச்சுட்டு நீங்கள் நிறையா கம்பெனிஸஸ் இருக்குது. போயிங் இருக்குது, வால்வோ இருக்குது, சிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேட்டையா சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு அந்த சர்ஃபேஸ் டிசைன்ஸ் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் டிசைன்னா என்னென்னா அது பார்த்தீங்கன்னா அன்ஷேப்டு பாடிஸ். நார்மலாக அதை வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் எடுக்க முடியாது. அன்ஷேப்டு பாடிஸை வச்சு அதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஹாய் சார், ஐ எம் லக்கீஷ் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். சார் ஃப்யூச்சரில் நான் கேட்டியா படிச்சுட்ருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து ஜாப் வேகன்சி எப்படி இருக்கும், ஸ்கோப் எப்படி இருக்கும், அதோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் சார்? ஸோ குட் கொஸ்டின். ஜாப் வேக்கன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். பிளேஸ்மெண்ட் இண்டியா, இண்டீட், நௌக்கரி, லிங்க்டின், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதில் எல்லாமே அப்லோடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. எய்தர் வால்வோ கம்பெனியாக இருந்தாலும் எந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெஷர்ஸை எப்படி 1 இயருக்கு ஒன்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த ரெஸ்யூமை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் இது பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன படிச்சிருந்தீங்களோ அது எல்லாமே பண்ணணும். அண்ட் தென் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா டிசைனருக்கு எவ்வளோ சேலரிங்கிறத கேட்டிருந்தீங்க. கரெக்டாக? ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக்கலி 15,000 தருவாங்க. 15,000 இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் டிசைனர், அதாவது அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல பேக்கேஜஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. குட் ஈவினிங் சார். ஐ எம் ஆஃப்ரின் ஃப்ரம் ஃபைனல் சிஎஸ்சி. இப்போ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, எதுக்காக ஹையரிங் ப்ராசஸில் ஆப்டிடியூட்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? எதுக்காக ஆப்டிடியூட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் செக் பண்ணுறதுக்காக. லைக் இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆப்டிடியூட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் என்ட்ரி பர்பஸ், லைக் அது வந்து என்னென்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஐ எம் பிளஸ்ஸி மெர்லின் ஃப்ரம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங்கும் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதில் வந்து இது ரெண்டத்தில் எது நல்ல ஸ்கோப் கிடைக்கும் ஃப்யூச்சரில்? ஏஐ வந்து இப்போ ரீசெண்டாக மாடர்ன் டேஸில் ஏஐ வந்து ரொம்ப பூம்ஸில் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸ் தான். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஐ அந்தளவுக்கு சர்வைனா இல்லை. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏஐ வந்து பூமில் இருக்குது. சரி, ஓகே. இந்த ஏஐனால் மிஷின் லேர்னிங்க்கு ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுமானா? கண்டிப்பாக ஆகாது. ஏஐ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் தென் மிஷின் லேர்னிங். சரிங்களா? இப்போ ஏஐக்கு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பைத்தான் மூலமாக தான் பண்ணுறோம். மிஷின் லேர்னிங்ஸ் லைப்ரரி, பாண்டாஸ் ப்ளஸ் டென்சர் ஃப்ளோ, ஓகே, இதெல்லாம் தட்ஸ் நாட் அஃபெக்ட் த ஏஐ. தோஸ் திங்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு தேவை தான். அது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட். ஹலோ சார், ஐ ஆம் பாபி எஸ்மி இன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். இப்போது சியும் C++ம் பேசிக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது ஃப்யூச்சரில் ஒர்க்குன்னு வரும்போது சிஏ எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், C++ எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்? ஸோ லைக் நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து C++ வந்து எப்படி ஃப்யூச்சரில் வந்து எப்படி இது இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க.
லைக் சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டு டெக்னாலஜிஸ். ஸோ பாஸ்ட் ஒரு 50+ இயர்ஸாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை. லைக் இப்போ நம்ம ஒரு ஓஎஸ்க்கு வந்து கோட் எழுதுகிறோம், சிப்புக்கு வந்து கோட் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து ஓஎஸ் மேபி லைக் சி ப்ரோக்ராம் பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. லைக் இப்போ நம்ம C++ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்பெடட் கோட்ஸ்லாம் எழுதணும். ஸோ லைக் வாஷிங் மிஷின் கோட்ஸ்லாம் எழுதணும், சாஃப்ட்வேர் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா, டிஜிட்டல் இதுக்கு எழுதணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Good evening, sir. I am A. Ahalya from CSC AM department second year. என்னோட கொஸ்டின்ஸ் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து 3 கேட்டகரிஸ் இருப்பாங்க. நல்லா படிக்கிறவங்க, கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக. இவங்க எல்லாரோட ஏம் என்னென்னா ஜாப் மட்டும்தான் எல்லாரோட ஏம். பட் எல்லாருக்கும் இந்த கோடிங்கை வந்து டக்குன்னு கவர் பண்ண முடியாது. இதில் வந்து இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கோடிங்கை ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணக்கும், அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கும் ஏதாவது ஈஸியான மெத்தட் இருக்கா? ஸோ லைக் ஈஸியாக நம்ம எப்படி கோடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, லைக் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஒரு பண்ணுற விஷயத்தையே திருப்பி பண்ணுறோம். ஸோ இது எந்த இடத்துல அப்ளை ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்கலேட்டர் இருக்கா, ஸோ எஸ்கலேட்டரில் எனக்கு என்ன ஆகுது, ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து ரிப்பீட்டடாக டாஸ்க் வந்து அப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் பேஸ் பண்ணி ஈவன் ஒன்றுமே புரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். சார் சொன்ன மாதிரி தான் ஸ்லோ லேர்னர் வந்து எப்படி ஈஸியாக அடாப்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம கிளாஸில் வந்து மேக்ஸிமம் சார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா தான் கிளாஸில் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இன்னும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸ்லோ லேர்னர் அப்படின்னா, அதே விஷயத்தை மறுபடியும் அந்த ஸ்லோ லேர்னர் என்ன பண்ணணும், கேர் எடுத்து படித்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கஷ்டமாக சொல்லித்தரணும்னு யாருமே பண்ண மாட்டாங்கல்ல, எல்லோரும் ஈஸியாக சொல்லித்தரணும் தான் நினைப்பாங்க. சரியா? ஓகே, தென் நெக்ஸ்ட். ஹாய் எவ்ரிஒன், ஐ எம் அபிநயா ஃப்ரம் ஐடி டிபார்ட்மெண்ட். இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, இப்போ பைத்தான், ஜாவான் இப்படி எல்லா கோர்ஸும் படிக்கிறோம். அப்போ நம்ம ஜாபுக்குள்ளே என்டர் ஆகும்போது வெறும் பைத்தான் மட்டும் மதியா நம்ம ஜாபுக்குள்ளே என்டர் ஆக, இல்லை எல்லா கோர்ஸுமே நம்ம படிச்சுக்கிட்டு ஜாபுக்குள்ளே என்டர் ஆகணுமா? ஓகே, இந்த பீரியட் வந்து காம்படிஷன் பீரியட். ஸோ உங்களுக்கே தெரியும் இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளோ வெளியே வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பேசிக் எனக்கு பைத்தான் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரும்போது அந்த காம்படிஷனில் உங்களால் ஸ்டாண்ட் பையாக நிற்க முடியாது. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு மேலே உங்களை ஒரு அப்பார்ட் ஃப்ரம் த க்ரௌட் அப்படி காட்டணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அடிஷ்னல் கோர்சஸ் லைக் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பிளாக் செயின் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். என்ட்ரி ஆகிறதுக்கு இட்ஸ் மோர் தென் எனஃப், பைத்தான் மோர் தென் எனஃப். பட் ஸ்டாண்ட் பை பண்ணுறதுக்கு யூ நீட் டு லேர்ன் அடிஷ்னல் கோர்சஸ். ஓகே, நிறையா கொஸ்டின் கேட்டுட்டீங்க. லாஸ்ட்டாக ட்ரைனிங் நடந்ததை பற்றி ஃபீட்பேக் யாராவதும் சொல்கிறீங்களா? So we all had a great experience in attending the training. So it was such an intriguing experience and a learning. So we look forward to these trainings for our future batches also, because it was a great experience and it will be a great opportunity for us to enter the job market with great standards. Thank you. சார், ஃபைனல் இயரில் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பயோமெடிக்கலுக்கு. இப்போ புதுசாக அந்த மெடிக்கல் கோடிங் கொடுத்தனால ஓகே, இன்னொரு ஜாப் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது இந்த ட்ரைனிங் மூலமாக கொஞ்சம் கிடச்சிச்சு சார். தேங்க்யூ. நாங்கள் வந்து 10 நாள் ட்ரைனிங் போனோம் சென்னைக்கு. அதில் வந்து எங்களுக்கு பைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. பைத்தானில் வந்து பேண்டாஸ், நம்பையில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரியல் டைமாக நம்ம அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப ரியல் டைமாக எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு அடுத்த வர பேட்சுக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுங்க. தேங்க்யூ. ஓகே சார், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக்? ஷூர். என்ன அப்படின்னா, போன தடவை பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா பேட்ச் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் இல்லை, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வெல் எஜுகேட்டட், வெல் ட்ரெயின்டு பீப்புள்ஸ், நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸும் இருக்குது அவங்கக்கிட்ட, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் எங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணுறோம். ரியலாகவே திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் இயர் உள்ளே வரீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கம்யூனிகேஷன் ஸ்கில் பேஸ் 1, செகண்ட் செமஸ்டரில் கம்யூனிகேஷன் ஸ்கில் பேஸ் 2, தென் செகண்ட் இயரில் உங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் கொடுக்குறாங்க. தென் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. தென் தேர்ட் இயரில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், அகைன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. தென் ஃபைனல் இயரில் டெக்னிக்கல் ஸ்கில், சாஃப்ட்வேர் ஸ்கில். இது எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஸ்கில் வந்து டெவலப் ஆயிடுது. கரெக்டாக? ஓகே, இப்போது 4 இயராக உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் டெவலப் ஆயிடுது.
தென் நீங்கள் இன்டர்வியூவில் ஒரு பிளேஸில் நீங்கள் உட்காரும்போது அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களோட பேசிக் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இங்கே 4 இயராக நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு அடிஷ்னலாக உங்கள்கிட்ட என்ன இருக்கும் பிஇ டிகிரி இருக்கும் ப்ளஸ் இந்த ஸ்கில் இருக்கும். பிஇ டிகிரி ஒரு 40% இருக்குது அப்படின்னா ரிமைனிங் 60% இந்த ஸ்கில் இருக்கும். தென் ஃபைனலாக எத்தனை காலேஜில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ட்ரெயினர்கிட்ட கொஸ்டின் கேட்குறது மாதிரி எத்தனை காலேஜில் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில, எத்தனை காலேஜில் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் நம்ம காலேஜில் டைரெக்டாக சேர்மனே டைரெக்டாக இது மாதிரி கொஸ்டின் கேட்கட்டும், அப்போ தான் பசங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன அடுத்து வேணும் அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஸோ ட்ரெயினர்ஸ் அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கட்டும், பசங்களும் அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அலோவ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.